பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறதான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் காம்போக்காக நான் போட்டிருக்க இந்த வீடியோவில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் காம்போ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் ரெடி பண்ணுறதுக்காக மைதா, பேக்கிங் பவுடர், அது கூட ஸ்பைசஸ் மிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத ரெசிபி நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ ஆர்டர் வருதோ அப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இது கூடயே இதுக்கு தேவையான பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மிக்சட் ஃப்ரூட் ஜாமும் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ செய்கிறதுக்கான ரெசிபி தான் இது. ஏற்கனவே 1/2 கிலோ செய்கிறதுக்கும் எக்லெஸ் ப்ளம் கேக் செய்கிறதுக்குமான வீடியோ வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளம் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கேரமல் சிரப் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினா கேரமல் சிரப்பை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் வந்து இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவுமே ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மைதா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பேட்டரில் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்குறப்ப கீழே போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதனால் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிற கேரமல் சிரப்பை விட கடையில் வாங்குறது கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க. முதல்ல நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட சலிச்சு வச்சுருக்க மைதாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 ஃபோல்டிங் மட்டும் கொடுத்துட்டு டீனில் ஊற்றிடணும். இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பேக் பண்ண போகிறேன். இதில் 150 கிராமுக்கான பேட்டர் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டியில் நம்ம ப்ளம் கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மோல்டு தான் செலக்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு பேக் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இது டைரெக்டாக நம்ம அப்படியே ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்போ பேக்கில் கொடுத்துருக்க எல்லா வெரைட்டியுமே ரூம் டெம்பரேச்சரில் 1லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். $185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த பேட்டரை வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காம்போவில் வைக்கிறதுக்காக வெனிலா சாக்கோ சிப்ஸ் கேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மைதா, பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் சலிச்சு எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு அது கூட சுகரையும் சேர்த்து இது ரெண்டோட கலரும் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸும் ஒரு முட்டையும் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சலிச்சு வச்சுருக்க மாவையும் இது கூட சேர்த்து வைர விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஒன்றில் சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஃபின் செய்யக்கூடிய லைனர் எடுத்து அதில் 100 கிராம் பேட்டர் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்க பேட்டர் கூட டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி கோகோனட் கேக் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கேக்லையும் 100 கிராம் பேட்டர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அந்த பேட்டரை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹனி கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் இது ரெண்டுலேயுமே நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எக் பேஸ் கேக்கு தான். இது வந்து 100 கிராம் பேட்டர் பிடிக்கிற மாதிரியான இந்த லைனரில் நான் ஊற்றி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சுகர் சிரப் நல்லா திக்காக தான் காய்ச்சுவோம். அதனால் ரூம் டெம்பரேச்சர்லேயே 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதனால தான் இந்த கேக் வந்து நான் செலக்ட் பண்ணேன். இதில் வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் போட்டு எடுத்துக்கிறேன். பேக் பண்ண வைக்கிறப்ப 100 கிராம் பேட்டர் தான் ஊற்றி பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இதில் ஊற்றின சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே சேர்த்த ஜாம், டெசிகேட்டட் கோகோனட் இதோட வெயிட் எல்லாமே சேர்த்து 125 கிராம் கிட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி நான் அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸோட சைஸு 7க்கு 7. ரெண்டு செட்டு காம்போ பேக் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வைக்கக்கூடிய பாக்ஸோட சைஸ் வந்து 6க்கு 6 இருக்குது. ப்ளம் கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண இந்த மோல்டு தான் இது. இது வந்து லிட்டோடையே வந்துடும். நீங்கள் பேக் பண்ணிவிட்டு மேலே லிட்டு வச்சு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட சைஸு 6க்கு 2 இன்ச் இருந்துச்சு.
இந்த லைனர் 2.5க்கு 2 இன்ச் அளவில் இருந்துச்சு. இந்த அலுமினியம் ஃபாயில் கப்போட அளவு 3க்கு 2 இன்ச் அளவில் இருக்குது. இந்த லைனர் ஹைட் கிடையாது, ஆனால் 4 இன்ச் அளவில் இருக்குது. இந்த பேக்கில் வைக்கிறதுக்கு குக்கீஸும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே குக்கீஸ் வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு குக்கியோட வெயிட்டு 20 கிராம் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காம்போ பேக்கில் 150 கிராமுக்கு ப்ளம் கேக் வச்சுருக்கேன். 125 கிராமில் ஹனி கேக் வச்சுருக்கேன். இது கூடயே கோகோனட் கேக் வந்து 100 கிராமும் ஒரு ரெட் வெல்வெட் குக்கீஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி காம்போ பேக் நம்ம ரெடி பண்ணுறப்ப இதில் யூஸ் பண்ணியிருக்க பாக்ஸோட ரேட் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம அந்த காம்போவுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு நான் 300 ரூபா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் நான் வந்து பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் ப்ளம் கேக் வச்சுருக்கேன், 50 கிராம் ஹனி கேக் வச்சுருக்கேன், 100 கிராமில் சாக்கோ சிப்ஸ் போட்ட பட்டர் கேக் வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு பீஸ் வந்து குக்கீஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுக்கு வந்து நான் 250 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருக்க ஊரை பொறுத்து, உங்கள் ஏரியாவை பொறுத்து ரேட்டு டிஃபர் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.